வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். சரஸ்வதியின் வீட்டு வராண்டாவில் கால் வைக்கவே கோமதிக்கு கூசிற்று. வயதான சேவகர் வாசலில் ஒரு முக்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நாய் இருப்பது மாதிரி தெரியவில்லை. அவர் வழியை மறித்து ஏதாவது கேள்வி கேட்பாரோ என்ற சந்தேகம் கோமதிக்கு வந்தது. சரஸ்வதி அம்மாவின் தாய் வீட்டில் சமையல் வேலை செய்திருக்கிறேன் என்று சொல்லிவிடலாம். அது பொய்யில்லை. 25 வருடங்களுக்கு முன் சரஸ்வதிக்கு 6 வயதாக இருக்கும்போது என்று இப்போது எதற்காக அவசியமில்லாமல் சொல்ல வேண்டும்? ஆனால் சேவகர் ஒன்றும் குறுக்கிடவில்லை. அம்மாவை பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். கோமதி தலையை அசைத்ததும் உள்ள போங்க என்று கையை காட்டினார். ரொம்பவும் தன்மையானவர் என்று தெரிந்தது. ஹால் கொஞ்சம் இருட்டாக இருந்தது. பெரிய மனிதர்களின் வீடுகள் அப்படித்தான். மென்மையான இருள் அவர்களுக்கு பிடிக்கும் போலிருக்கிறது. கண்கள் மயங்கின. மத்தியான வெயிலில் எவ்வளவு தூரம் நடந்து வர வேண்டியிருந்தது? ஊதி கிடந்த சோஃபா மெத்தைகளும் நாற்காலி மெத்தைகளும் அவை கிடந்த இடத்தின் அந்தஸ்திற்கு அழுத்தம் தருவது போல இருந்தன. காத்து கொண்டிருக்க கூட சொற்ப நேரம் அதில் உட்காரக்கூடாது என்ற உணர்வு ஏற்படுகிறது. கோமதியின் கால்கள் ஹாலை தாண்டி சென்றன. ஹாலை தாண்டியதும் வேகம் நிதானப்பட்டது. நின்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். பக்கவாட்டு கதவு வழியாக பெட்ரூம் கட்டிலின் தலைப்பக்கம் மட்டும் தெரிந்தது. கொழுத்த தலையணைகள் மீது மிகப்பெரிய வயலட் பூக்கள் துண்டு துண்டாக தெரிந்தன. கட்டில்கள் இவ்வளவு அகலமாக இருக்குமா? தூங்கவா உருளவா? பக்கத்தில் இருந்த சிற்ப வேலைப்பாடு கொண்ட முக்காலியும் புராதன வஸ்து போல காட்சியளித்த மேஜை மின்விளக்கும் பரபரப்பை கூட்டின. அப்படியே திரும்பி போனால் கூட வந்த சுவடு தெரியாமல் போய்விடலாம். சிறுவயதில் சச்சு என்று பெயர் சொல்லி கூப்பிட்ட பெண்தான். நேற்று சச்சு, இன்று கலெக்டர். சின்ன வயதில் பருப்பு சாதம் ஊட்டுகிற போது முரண்டு பண்ணினால் அவள் அம்மாவே கோமதி ஒன்னு போட அந்த சனியனுக்கு என்று கத்துவாள். சமையற்காரிகளுக்கு கூட சில சுதந்திரங்கள் இருந்த காலம். இப்போது எல்லாருமே வேலைக்காரிகள்தான். ஆரோக்கியம் ததும்பும் ஒரு பெண் நின்றவாறு தரையை மெழுகுகிறாள். வேலைக்காரி இல்லை நிச்சயம். கல்யாணம் முடிந்த வாசனையுடன் இருப்பது மாதிரி இருந்தது. எப்படி கூப்பிட்டால் சரியாக இருக்கும் என்று தெரியவில்லையே. அடி பெண்ணே என்று கூப்பிட்டால் தன் மனசுக்கு சரியாக இருக்கும். அவளுக்கு சரியாக இருக்குமோ என்னவோ. அம்மா என்று கூப்பிட ரொம்ப கொஞ்சம் வயசு. நல்ல வேளை அந்த பெண்ணே திரும்பிய போது பார்த்துவிட்டாள். ஒரு நொடி கூட தயங்கவில்லை. வாய் தானாகவே வாங்கம்மா உட்காருங்கம்மா என்று சொல்லிற்று. என்னது? எப்படி இவ்வளவு தன்மையான மனசுகளை ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கிறாள் இந்த சரஸ்வதி? சுவரோடு சேர்த்து போட்டிருந்த மர நாற்காலியை அந்த பெண் கொஞ்சம் முன்னால் தூக்கி வைத்தாள். கோமதி அந்த பெண்ணின் முதுகை தொட்டபடி, இருக்கட்டுண்டி அம்மா, நான் தூக்கி போட்டுக்க மாட்டேனா என்று கேட்டுக்கொண்டே நின்றபடியே, கலெக்டர் அம்மா இருக்காங்களா என்று கேட்டாள். இருக்காங்க. பார்க்கணுமா? கோமதி தலையை அசைத்ததும், யாரு வந்திருக்காங்கன்னு சொல்றதம்மா என்று கேட்டாள். கோமதி மாமி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. கலெக்டர் அம்மாவின் சின்ன வயசுல அவங்க வீட்டுல சமையல் காரியம் பார்த்திருக்கேன் என்றாள். அந்த பெண் கதவு சாத்தியிருந்த பக்கவாட்டு அறையின் கதவுகளை திறந்து நுழைந்து சத்தம் கேட்காமல் கதவை பொருத்திவிட்டு போனாள். கோமதி நாற்காலியில் உட்கார்ந்தாள். படபடவென்று இருந்த மனம் அடங்கி ஆஸ்வாசப்பட்ட மாதிரி இருந்தது. வந்த காரியம் நடக்காமல் போனால் கூட பாதகமில்லை. கலிகாலத்தில் இந்த அளவுக்கு மனிதர்களுக்கு ஒட்டுதல் இருக்கிறதே, அதே பெரிய காரியம். சந்தேகமே இல்லை. நல்ல பொழுதாகத்தான் அன்று விடிந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நினைத்து வந்த காரியம் கூடிவிடும் சமிக்ஞைகளாக தெரிகிறது.
அப்படி நினைப்பதில் தவறே இல்லை. பை நிறைய சாமான்களுடன் தன் வீட்டுக்குள் நுழையும்போது மீனாட்சிக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். முகம் சந்தோஷத்தில் பூ போல் தன்னை அறியாமல் மலரத்தான் வேண்டும். ஆனால் மலராது. ஒரு கணம் அம்மாவை இங்கிதம் இல்லாத பேச்சால் புண்படுத்தியதை நினைத்து வெட்கம் தோன்றத்தான் தோன்றும். ஆனால் கடுகளவு காட்டாமல் முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொள்ள தெரியும் அவளுக்கு. உடம்பு முழுக்க அவள் அப்பாவின் ரத்தம். தன் ரத்தம் ஒரு சொட்டு கூட கலக்கவே இல்லை. காலையில் மீனாட்சிக்கும் கோமதிக்கும் பேச்சு தடித்தபோது, என்ன கிடைக்கும் எங்க கிடைக்கும்னு பிச்சைக்காரி மாதிரி அலையாதே என்று மீனாட்சி சொன்னதை கோமதியால் தாங்க முடியவில்லை. யாருக்காக பிச்சை எடுக்கப் போகிறேன்? அவள் வயிற்றில் வைத்துக் கொண்டிருக்கும் குழந்தைக்காகத்தானே. விதவிதமான பொம்மைகளையும் விதவிதமான சட்டைகளையும் வாங்கி கொடுக்க வக்கிருக்கிறதா? அந்த யோசனை கூட அவளுக்கு இல்லை. அறிவு கெட்ட ஜென்மம். ரொம்ப வெயிட் பண்ணிட்டீங்களா அம்மா என்று கேட்டுக்கொண்டே அந்த பெண் வந்தாள். கோமதி எழுந்து நின்றாள். உட்காருங்கம்மா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் என்றாள். போனிலே இருந்துட்டு இருக்காங்க அம்மா என்றாள். சரஸ்வதியை பார்க்க போகிறோம் என்பது சந்தேகமில்லாமல் உறுதியாகிவிட்டது. எனக்கு என்ன அவசரம்? காரியம் முடிஞ்சு அமர பார்க்கட்டும் என்று பதற்றமாகச் சொன்னாள் கோமதி. நாற்காலியில் சௌகரியமாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அந்த பெண் விட்ட இடத்திலிருந்து தரையை மெழுகத் தொடங்கினாள். கன்னங்கரையில் என்று கருப்பு பளிங்கு தரை. 3/4 பங்கு ஈரத்தில் மேலும் பளபளத்துக் கொண்டிருந்தது. 1/4 பங்குதான் பாக்கி. கைவாகுக்கு ஒரு நொடியில் முடிந்துவிடும். அழகான பெண் என்பதை தாமதமாக கவனிக்கிறோமே என்று தோன்றிற்று. முகத்தில் என்ன கம்பீரம்! கூர்ந்து பார்த்தபோது குழந்தையும் பெற்றுக்கொண்டு விட்டாள் என்றுதான் மனசுக்கு பட்டது. என் பெண்ணுக்கு இன்னும் 1 வாரத்துக்குள்ள பிரசவம் இருக்கணும் என்றாள் கோமதி. எத்தனை குழந்தைகள் அம்மா? இதுதான் தலைச்சன். ஆண் குழந்தையாக பிறக்கட்டும். ஜாதகப்படியும் அப்படித்தான். எத்தனை குழந்தைகள் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும் அம்மா. பேரன் பேத்திகள் என்றா தனிதான். அந்த பெண் தன் மனதை தொட்டு சொன்னது போல இருந்தது. சந்தேகமா என்றாள். மின்சார மணி அடித்தது. தான் உட்கார்ந்திருக்கும் நாற்காலியின் தலைமாட்டில் இருந்து வருவது போல இருந்தது. போங்கம்மா. கோமதி மடமடவென்று உள்ளே சென்றாள். சமர்த்து கதவுகள். துளி சத்தம் கூட எழுப்பவில்லை. கோமதி எதிர்பார்க்கவில்லை. சரஸ்வதி தன் இருக்கையில் இருந்து எழுந்து அறையின் 2வது வாசல் முன் வந்து நின்று கொண்டிருந்தாள். கோமதியை பார்த்ததுமே முகம் மலர்ந்தது. வாங்க மாமி என்று சொல்லியபடி அவளுடைய 2 கரங்களையும் இறுக்கமாக பற்றிக் கொண்டாள். அவள் முகத்தில் இருந்த சந்தோஷம் மறையாமல் அப்படியே இருந்தது. மாமியின் மனம் நெகிழ்ந்து போனதில் பேசினால் வாய் குளறிவிடும் என்று தோன்றியது. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருந்த போது மனம் தழுதழுத்ததில் மாமிக்கு பேச்சே வரவில்லை. பார்த்து எவ்வளவு நாளாச்சு? சௌக்கியமா மாமி என்று கேட்டாள் சரஸ்வதி. தன் கதையை எதிலிருந்து தொடங்கி எப்படி முடிக்க முடியும்? சொல்லத் தொடங்கினால் பாதியில் அழுகை முட்டிக்கொண்டு வந்துவிடும். கண்ணை துடைத்து மூக்கை பிழிந்து கொள்ள வேண்டிய இடம் இல்லை இது. சனியனை எதற்கு உள்ளே விட்டோம் என்று நினைக்கும்படி ஆக்கிவிடக்கூடாது. என்ன விவேகம், என்ன அன்பு இந்த பெண்ணிற்கு! போன் மணி அடித்தது. மீசை நரைத்திருந்த ஒரு பெரியவர் மடமடவென்று வெளியிலிருந்து ஓடி வந்து ரிசீவரில் ஏதோ குசுகுசுத்து விட்டு வெளியே போனார். சரஸ்வதி வந்தவர் முகத்தை பார்க்கவோ ஒன்றும் விசாரிக்கவோ இல்லை. கோமதியின் முகத்தை பார்த்து கொண்டிருந்த பார்வையில் பேசுங்க மாமி என்ற பிரியம் வழிந்து கொண்டிருந்தது. மிகுந்த வேலையும் பொறுப்பும் உள்ளவள். தன் மனசில் இருக்கும் குப்பையையெல்லாம் கொட்ட வேண்டிய இடம் அல்ல. மாமி தன் கதையை சுருக்கமாகச் சொன்னாள். தன் கதையில் இருந்த சோகத்தை எல்லாம் கூடுமான வரையிலும் சொல்லாமல் கடவுள் அளித்திருந்த சிறு பரிசுகளை மட்டும் காட்டினாள். ஒரு வாழ்க்கை என்றால் அதில் எவ்வளவோ கஷ்டம் இருக்கும், எவ்வளவோ பொறுமல் இருக்கும். எல்லாவற்றையும் மூடி மறைத்துவிட்டால் கேட்கிறவர்களுக்கு தன்னை அந்நியமாக பார்ப்பது போலத்தானே இருக்கும். சில துக்கங்களையும் கலந்து சொன்னாள். அவளுடைய கடைசி வாக்கியம்
வந்த விஷயத்தை திறப்பது போல இருந்தது. பெண்ணுக்கு ஒரு வாரத்தில பிரசவம் இருக்கும் என்றாள். அப்படியா? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? ஒரே குழந்தை, ஒரே பெண் என்று சொல்லிவிட்டு ஒரு இடைவெளிக்கு பின், உங்க செய்தியெல்லாம் காதில விழுந்தது, நொந்து போயிட்டேன் என்றாள். என்ன மாமி அவங்க இவங்க எல்லாம்? கேட்கவே கூச்சமாக இருக்கு. என்னாச்சு குழந்தைக்கு? 8 மாசத்துல எழுந்து நடந்துவிட்ட குழந்தைன்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி கொடுமை இந்த வயசுல என் காதுல விழுந்ததில்ல. சொல்லும்படி ஒன்றுமே இல்லை மாமி. ராத்திரி கூட சிரிச்சு விளையாடிவிட்டு தூங்கின குழந்தைதான். ஏன் இன்னும் முழிக்கலன்னு போய் பார்த்தா... சரஸ்வதிக்கு மேற்கொண்டு சொல்ல முடியாதபடி தொண்டை அடைத்தது. கோமதி தன் கண்களை புடவையால் துடைத்துக் கொண்டாள். சரஸ்வதி அவசரமாக எழுந்து தன் மேஜை மீதிருந்த புகைப்படத்தையும் ஒரு முயல் பொம்மையையும் எடுத்தாள். புகைப்படத்தை கோமதி கையில் தந்தாள். குழந்தை அடக்க முடியாத சிரிப்புடன் எல்லோரும் வரலாம் என்று அழைப்பது போல கையை தூக்கிக் கொண்டிருந்தான். கோமதி படத்திற்கு ஒரு முத்தம் தந்தபடியே, கடவுள் மனசு கல்லு என்றாள். இந்த பொம்மைதான் அவனுக்கு உசிர் என்று சொல்லியவாறே முயல் பொம்மையை கோமதி கையில் தந்தாள். தவிட்டு நிறத்தில் இருந்தது முயல். உதடுகள் அழகாக பிளந்திருந்தன. கருப்பு கண்கள் மின்னின. காதுகள் நீளமாக போய்கொண்டே இருந்தன. கோமதி முயலின் முதுகை தடவினாள். கொள்ளை விலை இருக்கும் என்று நினைத்து கொண்டாள். பேச்சை ஆரம்பிக்க இது நல்ல தருணம் என்று தோன்றியது. கவலைப்படாதே சரஸ்வதி. எது எல்லாம் போச்சோ அதெல்லாம் 10 மடங்கா திரும்ப வரும். ஏழைகளுக்கு படியளக்கிறாய் என்று ஊரிலே கோடிவாய் புகழ்ந்துண்டிருக்கு. உனக்கு ஒரு குறையும் வராது என்று சொல்லியவாறு தனது வலது கையால் சரஸ்வதியின் தலையில் கை வைத்தாள். அப்படியே பின்தலையை தடவி முதுகு வரையிலும் கையை கொண்டு வந்தாள். சரஸ்வதி அழுகையை அடக்கிக் கொண்டாள். இந்த பதவி மட்டும் இல்லாமல் இருந்தால் மாமியின் மடியில் தலை வைத்து கதறி அழலாமே என்று முட்டிக்கொண்டு வந்தது. ஒன்னு சொல்றேன் சரஸ்வதி, மனச கல்லாக்கிண்டு சொல்றேன். இல்லாத குழந்தைய நினைச்சு நினைச்சு ஏங்காதே. இந்த விளையாட்டு சாமான்களை எல்லாம் மூட்டை கட்டி தலைய சுத்தி எரிஞ்சிடு. இல்ல வேண்டியவாளுக்கு கொடு. இப்போ நிறைஞ்ச மனசோட சொல்றேன். இன்னும் 1 வருஷத்துல லோகத்துல இருக்கிற பொம்மை எல்லாம் உனக்கு வாங்க வேண்டியிருக்கும். இன்னும் 10 பெத்துக்கொள்ள உனக்கு வயசு இருக்கு. நீயே ஒரு குழந்தை. பகவான் மூளைய பெருசாக தந்துட்டதுனால குழந்தை இல்லாம ஆயிடுவியா என்றாள். மாமி சொல்வது சரிதான். அனுபவம்தான் மாமியிடம் பேசுகிறது. தன்னம்மா உயிரோடு இருந்தாலும் இப்படியே சொல்லியிருக்கலாம். மறைந்த குழந்தையின் துக்கம் பிறக்கிற குழந்தை மூலம்தான் தீரும் என்று மாமி சொன்னது சரஸ்வதியின் மனசில் ஆழமாக இறங்கிற்று. அற்புதமான விளையாட்டு பொம்மைகள், அழகான சட்டைகள் எவ்வளவு இருக்கின்றன. மாமிக்கே தந்தால் என்ன? கண்ணால் பார்க்காமலாவது இருக்கலாம். உங்களிடமே தந்து விடுறேன் மாமி. வேண்டியவா இருந்தா நீங்களே பார்த்து தந்துடுங்கோ. எனக்கு எங்கே இருக்கு மாமி பொழுது இதெல்லாம் பார்த்து செய்யறதுக்கு என்றாள் சரஸ்வதி. கோமதி ஒரு கணம் மௌனமாக இருந்தாள். சரஸ்வதி தரும் பொறுப்பை தனக்கு நிறைவேற்ற தெரியுமா என்று கவலைப்படுவது போல் மாமியின் முகம் இருந்தது. நீங்களே வச்சுண்டா அதைவிட எனக்கு சந்தோஷம் என்றாள். மீனாட்சி கிட்ட கொண்டு போய் கொடுத்துடுறேன். அவ மனசு போல செய்யட்டும். வெறும் கோணலது, அவ அப்பாவ மாதிரி என்றாள் மாமி. சரஸ்வதி சிரித்தபடியே 1 நிமிஷம் என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியில் போனாள். மாமிக்கு எதற்கு சரஸ்வதி போகிறாள் என்பது புரிந்தது. இனிமேல் வளவளவென்று பேசிக்கொண்டிருக்க கூடாது என்று நினைத்து கொண்டாள். சரஸ்வதி வெளியே போய்விட்டு தன் மேஜை முன்னால் வந்து உட்கார்ந்தாள். அவள் தன் வேலையில் ஈடுபட விரும்புகிறாள் என்பது கோமதிக்கு தெரிந்தது. நான் கிளம்பட்டுமா சரஸ்வதி? உன்னை வந்து பார்த்தது உன் அம்மாவை பிரத்யட்சமாக பார்த்தது போல இருக்கிறது. மாமி, அடிக்கடி வாங்கோ. கூடத்துல ஒரு பெண்ணை பார்த்தேளே, அவகிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு வந்திருக்கேன். அவள் பார்த்து தருவள் என்றாள். கோமதி மீண்டும் ஒரு தடவை விடை பெற்றுக் கொண்டு வெளியே வந்தாள். கூடத்தில் யாருமே இல்லை.
நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். நடந்த காரியம் அவளுக்கு திருப்தியாக இருந்தது. தன் கௌரவத்தை விட்டு கொடுக்காமலே நடந்தது. தன்னால் பிறக்கப் போகும் மீனாட்சியின் குழந்தைக்கு வேறு என்ன செய்ய முடியும்? அவள் அப்பாவுக்கோ பெண் நிறைமாத கர்ப்பிணியாக நிற்கும் விசாரமே கிடையாது. குழந்தை பிறக்கிற போதே அதிர்ஷ்டத்துடன் பிறக்கப் போகிறது. பொம்மைகளையும் சட்டைகளையும் வாரி இறைத்துவிடக்கூடாது. அவ்வப்போது வாங்கியது போல ஒவ்வொன்றாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சமர்த்தையெல்லாம் மீனாட்சிக்கு காணவே காணாது. சொன்னாலும் இங்கிதமாக புரிந்து கொள்ள தெரியாது. வெறும் சிடுசிடுப்பு. அந்த பெண் ஒரு பையுடன் வந்தாள். பெரிய பை என்றாலும் வயிறு புடைத்துக் கொண்டிருந்தது. பையின் வாயை தான் ஆர்வத்துடன் பார்க்கக்கூடாது என்ற தீர்மானம் மனதிற்குள் வந்தது. சந்தோஷத்துடன் பையை வாங்கிக் கொண்டாள். உன் பேர் என்னம்மா என்று கேட்டாள் மாமி. வசந்தா. தங்கமான பெண். எல்லா சௌகரியங்களும் என்னைக்கும் இருக்கும், சந்தேகமே இல்லை என்றாள். உங்க வாழ்த்து நிறைவேறட்டும். எத்தனை வருஷமா இந்த அம்மாவோட இருக்கே? சின்ன வயசுலேயே அம்மாவோட தான் வளர்ந்தேன். கல்யாணம் அம்மா தான் பார்த்து நடத்தி வச்சாங்க. குழந்தைகள் 2 குழந்தைகள், ஒரு ஆண் ஒரு பெண். மாராசியா இருக்கணும். உன்னை பார்த்தா பகவானுடைய செல்ல குழந்தை மாதிரி இருக்கு. ஒரு விஷயம் கேட்கணும். கேட்கலாமா? தாராளமா. அம்மா குழந்தைக்கு என்ன ஆச்சு? வசந்தா முகம் சுண்டி போய்விட்டது. நினைக்கவே மனசு வரதில்லையம்மா. சதா என் பொறுப்புல இருந்த குழந்தை. அம்மா வேலை தான் உங்களுக்கு தெரியுமே. குழந்தையை கவனிக்க விடாதபடி ஆட்கள் வந்து பிடுங்குவாங்க. குழந்தைக்கு ஒரு காய்ச்சல் இருமல் கூட வந்ததில்ல. ஒரு மருந்து டானிக் சாப்பிட்டதில்ல. பகல் பூரா பேயா விளையாடும். சிரிப்புன்னா அப்படி. எப்பேற்பட்ட கல் மனசும் கரைஞ்சிடும். தூங்கி எழுந்தா முதல்ல பொம்மைகளைத்தான் கேட்கும். வழக்கம் போல தொட்டிலிருந்து குழந்தையை எடுக்க பொம்மையோட போனேன். ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒரு பெயர் வச்சிருந்தான். அந்த பெயரெல்லாம் வரிசையாக சொல்லிண்டு போனேன். திடீரென்று ஒரு சந்தேகம் வந்தது. மனசுக்குள்ள வந்துவிட்ட தீர்மானத்தில் உடம்பு விடவெடுத்தது. தூக்கினேன். தலை அப்படியே குழஞ்சி சரிஞ்சது. அதுக்கு மேல சொல்ல முடியாமல் வசந்தா அழத் தொடங்கினாள். கோமதிக்கு படபடவென்று வந்தது. அழாதே வசந்தா, அழாதே என்று அவள் முதுகை அணைத்து தன் உடம்போடு சேர்த்து கொண்டாள். முகத்தை கழுவிட்டு வந்துடுறேன் அம்மா. நான் கிளம்புறேன். சரியம்மா. கோமதி பையை தூக்கி கொண்டு கிளம்பினாள். வாசலுக்கு வந்ததும் பெரியவர் உட்கார்ந்திருந்த முக்காலி காலியாக இருந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தாள். யாருமே இல்லை. கைப்பையை திண்ணையின் மூலையில் வைத்தாள். படபடவென்று வெளிகேட்டை திறந்து கொண்டு வெளியே சென்றாள். அதன் பின் அவள் பின்னால் திரும்பி பார்க்கவே இல்லை. 2003ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கலிபோர்னியாவில் திரு சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய பையை வைத்துவிட்டு போன மாமி சிறுகதை நிறைவடைந்தது.